ஒரு சோகமான செய்தி நமக்கு வந்து காசால இருந்து எப்பவுமே வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல என்னன்னா நம்ம பார்த்தோம் 230க்கும் மேற்பட்ட பத்திரிக்கையாளர்களை கொன்னுகிட்டே இருந்தது இஸ்ரேல் ராணுவம் இந்த போர் முழுக்க. ஏன்னா அங்க என்ன நடக்குதுங்கிற செய்தியை வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு. அதனாலே நிறைய பேர் தன்னார்வலர்களா மாறி செய்தி ஊடகங்களுக்கு அவங்களே வீடியோ எடுத்து அனுப்பிட்டுலாம் இருந்தாங்க. அப்படி பண்ணிட்டு இருந்த ஒரு சிறுமி 11 வயது சிறுமி பாலஸ்டீன் கிரானிக்கல்ஸ்ங்கிற பத்திரிகைக்கு அவங்க செய்தி வீடியோவா அனுப்பி அவங்க நிறைய பப்ளிஷ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 11 வயது சிறுமியோட பேர் வந்து லாமா நாசர். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ சமீபத்தில் கூட வீடியோலாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் கல்லறை பக்கத்துலேயே உட்கார வேண்டியதாக இருக்குது, அப்பாக்களோட கல்லறை பக்கத்துலலாம் உருக்கமாக ஒரு வீடியோ அனுப்பிச்சு அதை பப்ளிஷும் பண்ணியிருந்தாங்க இந்த செய்தி நிறுவனம். இப்போ அவங்களையுமே அவங்க வீட்டையுமே குறி வச்சு இந்த இஸ்ரேல் இராணுவம் அந்த 6 மாடி கட்டடத்துல வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுல குடும்பத்தோட அந்த 11 வயது சிறுமியுமே வந்து உயிரிழந்திருக்காங்க. ஒரு பரிதாபகரமான செய்தி இது. நேத்து வேற இந்த காசா மனிதாபிமான அறக்கட்டளை இந்த உணவெல்லாம் கொடுப்பாங்களா, அங்க வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 20 பேர் இறந்து போயிருக்காங்க. ஏற்கனவே அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாம இறந்து போறாங்க. இப்ப அவங்க சாப்பாடு கொடுக்க வரப்போ கூட்ட நெரிசலால 20 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இப்போ அந்த மனிதாபிமான அறக்கட்டளை பக்கத்துல உணவுக்காக நின்றுட்டு இருந்தவங்க மாதிரி இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி மட்டுமே 874 பேர் இறந்து போயிருக்காங்க. 874 பேர் சாப்பாட்டுக்காக நின்றுட்டு இருந்தவங்கள இஸ்ரேல் ராணுவம் கொண்டிருக்கு. இவர ஹிட்லரையாவது வதை முகாம் வச்சுதான் கொண்டாங்க. இவங்க வந்து உணவு முகாம் நடத்தினா கூட வந்து கொள்ளுது நெதன்யாகு அரசு.